ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, மனம் உடைந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் அல்லவா? மனம் நொறுங்கி விட்டதல்லவா? இத்தனை பாதிப்புகளை நீ ஒருபோதும் எதிர்பார்க்கிருக்கவில்லை அல்லவா? ஆனால் உன்னுடைய அப்பா நான் எல்லாவற்றையும் எதிர்பார்த்துதான் இருந்தேன். இவையெல்லாம் நடக்கும் என்று முன்பே நான் கணித்துதான் இருந்தேன். உன்னை சுற்றி நீ சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடந்து முடிந்துவிட்டது. கனவிலும் நீ காணாத கஷ்டங்களையெல்லாம் இப்போது நீ கண்டு விட்டாய். ஒவ்வொரு முறை எனது வார்த்தைகளை கேட்டு தன்னம்பிக்கையுடன் எழுந்திருக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் உடைந்து நொறுக்கப்படுகின்றாய். ஆனாலும் மீண்டும் சிறு நம்பிக்கை துளிர்த்து எழுந்து நின்று விடுகின்றாய். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. ஆனால் எதற்காக ஒவ்வொரு முறையும் என் மனம் உடைந்து நொறுங்கும் அளவிற்கு சோதனைகள் வருகின்றது என்றுதானே ஒவ்வொரு முறையும் நீ கேட்கின்றாய்? நான் ஏற்கனவே கூறியுள்ளதை போன்று இங்கு நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு. வேப்பம்பூவிலும் தேன் உள்ளதை போன்றுதான் உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு இன்பம் காத்திருக்கின்றது. உன்னை படைத்த இறைவனின் செயல்களை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிற்குமான அர்த்தங்களை விளங்கிக் கொள்வாய். கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார். அது வேக காற்றினால் அழகாக இருந்த மேகங்கள் உடைகின்றது. உடைந்த மேகங்களால் தான் மழை பொழிகின்றது. உடைக்கப்பட்ட நிலங்கள் தானே உழும் வயலாகும். அதனால் தானே நாம் பொங்கும் பயிர்கள் அங்கே விளையும். உடைத்து நொறுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைந்து சிதைந்த விதையிலிருந்து தானே புது மரம் உருவாகும். இப்பொழுது புரிகின்றதா? உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள் தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். ஒவ்வொரு முறை நீ உடைந்து நொறுங்கும் போதும் நம்பு மகனே, அந்த இறைவன் உன்னை மிகப்பெரிய விஷயத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முறை நீ உடைக்கப்படும் போதும் ஏதோ ஒன்றை உருவாக்கப் போகின்றாய் என்று நம்பு. எனவே நீ உடையும் போதெல்லாம் அந்த இறைவனுக்கு நன்றி கூறு. உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கு பின்னும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உனக்காக காத்திருக்கின்றது. கவலைப்படாதே மகனே, நடப்பவை யாவும் நன்மைக்குத்தான் என்பதை முழுமையாக நம்பு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். யாம்